ஒரு பக்தருக்கு பாபாவினுடைய கதைகளை கேட்க வேண்டும் என்ற ஆவல் எழுந்து அவரினுடைய கதைகளை மன ஒருமைப்பாட்டுடன் கேட்கும் பொழுதும் பாராயணம் செய்யும் பொழுதும் அந்த பக்தருக்கு பரமானந்தம், அக அமைதி ஏற்படும் என்கின்றார். மேலும் பாபாவின் திருமுகத்திலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் தேவாமிர்தம் போன்று இனிப்பவை. அவற்றை கேட்டால் பரமானந்தம் விளையும். மேலும் திரும்ப திரும்ப அவரினுடைய வாசகங்களை மனதில் ஓடச் செய்தால் நாம் அன்பினால் நிறைவோம். ஆத்மீக வாழ்வின் முதல் படியும் உலகியல் வாழ்வில் நிறைவையும் இந்த கதைகள் அளிக்கின்றன. மேலும் வாழ்க்கைக்கான ஒழுக்க நெறி நூலாகவும் பாபாவின் கதைகள் அமைந்துள்ளன. சாமா அவர்கள் பாபாவிடம் இவ்வாறு, தாபோல்கர் ஐயா அவர்கள் உங்களுடைய காதைகளை எழுத வேண்டும் என்று விருப்பப்படுகிறார் என்று கூறுகிறார். அப்பொழுது பாபா என்ன கூறுகிறார் என்றால், என்னுடைய கதைகள் எழுதுவதற்கு இவருக்கு நான் முழுமையாக அனுமதி தருகிறேன். குறிப்பிடுத்து கொள்வதே நன்று. என்னுடைய கதைகள் எழுதப்பட்டால் அஞ்ஞானம் முழுவதுமாக அழிக்கப்படும். மேலும் ஒரே ஒரு விஷயம் பாபா கூறுகிறார், என்னுடைய சரித்திரத்தை நானே எழுதி இவர் உள்ளே இருந்து கொடுப்பேன். இவர் நான் என்னும் எண்ணத்தை வென்று அதை என் பாதங்களில் சமர்ப்பிக்க வேண்டும். இதை எழுத வைப்பவர் சாயியே என்ற எண்ணத்துடன் எழுத வேண்டும் என்று கூறுகிறார். அகங்காரத்தையும் கர்வத்தையும் நிழலும் படாதவாறு முழுமையாக அவர் அழித்து விட்டால் நான் அவருள் புகுந்து என்னுடைய கைகளாலேயே இக்காவியத்தை எழுதுவேன் என்று சாயி கூறுகிறார். யாரொருவர் அகங்காரமும் கர்வமும் இல்லாமல் இருக்கிறாரோ அந்த ஆத்மாவினுள் எந்த ஒரு குருமார்களும் இறைவனும் வாழ்வது மிக எளிமையான விஷயமாகிவிடும். மேலும் எங்கு பக்தி ஸ்ரத்தை இரண்டும் இருக்கின்றனவோ அங்கு நான் சேவகனாக இருப்பேன், சந்தேகமே வேண்டாம். இவ்விரண்டும் இல்லையெனில்